இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 15 24 வரை வசனங்களை வாசிப்போம். பின்பு நாம் அதை தியானிப்போம். பின்பு மோசே மலையிலிருந்து இறங்கினான். சாட்சி பலகைகள் 2 அவன் கையில் இருந்தது. அந்த பலகைகள் இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது. அவைகள் இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டிருந்தது. அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளிலே பதிந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமாய் இருந்தது. ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை யோசுவா கேட்டு மோசேயை நோக்கி, பாளையத்தில் யுத்தத்தின் இரைச்சல் உண்டாயிருக்கிறது என்றான். அதற்கு மோசே, இது ஜெயதுனியாகிய சத்தமும் அல்ல, அபஜெயதுனியாகிய சத்தமும் அல்ல, பாடலின் சத்தம் எனக்கு கேட்கிறது என்றான். அவன் பாளையத்துக்கு சமீபித்து அந்த கன்றுக்குட்டியையும் நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் மூண்டவனாகி தன் கையிலே இருந்த பலகைகளை மலையின் அடியிலே எரிந்து உடைத்து போட்டு அவர்கள் உண்டு பண்ணின கன்றுக்குட்டியை எடுத்து அக்கினியிலே சுட்டரித்து அதை பொடியாக அரைத்து தண்ணீரின் மேல் தூவி அதை இஸ்ரவேல் புத்திரர் குடிக்கும்படி செய்தான். பின்பு மோசே ஆரோனை நோக்கி, நீ இந்த ஜனங்கள் மேல் இந்த பெரும் பாதகத்தை சுமத்துகிறதற்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்றான். அதற்கு ஆரோன், என் ஆண்டவனுக்கு கோபம் மூளாதிருப்பதாக. இது பொல்லாத ஜனம் என்று நீர் அறிந்திருக்கிறீர். இவர்கள் என்னை நோக்கி, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும், எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் என்றார்கள். அப்பொழுது நான், பொன் உடைமைகளை உடையவர்கள் எவர்களோ அவர்கள் அதை கழற்றி தரக்கடவர்கள் என்றேன். அவர்கள் அப்படியே செய்தார்கள். அதை அக்கினியிலே போட்டேன். அதிலிருந்து இந்த கன்றுக்குட்டி வந்தது என்றான். இந்த வேத வசனத்திலிருந்து இன்று நாம் தியானிக்க இருப்பது தலைமைத்துவத்தின் பொறுப்பு. இதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இதற்கு முன்பாக இருந்த வசனங்களில் நாம் பார்த்தோம், அவர் எப்படி ஒரு ஜெப வீரனாக, ஒரு மன்றாட்டு வீரனாக அங்கு இருந்து அந்த இஸ்ரவேல் மக்களுக்காக அவர் தேவனிடத்தில் ஜெபித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்பொழுது இந்த 15வது வசனத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். மோசே மலையிலிருந்து இறங்கி வருகிறார். அவருடைய கையில் 2 சாட்சி பலகைகள் இருக்கிறது. அந்த 2 சாட்சி பலகையுமே 2 புறமும் எழுதப்பட்டதாய் இருந்தது. அதில் தேவனே தன்னுடைய கையினால் அவர் எழுதியிருந்தார். அங்கு அவர் உடன்படிக்கை செய்திருந்தார். என்னெல்லாம் செய்யணும் என்று சொல்லி அவருடைய வார்த்தையை அதில் கொடுத்திருந்தார். அது ஒரு பரிபூரணமாக எழுதப்பட்ட ஒரு பலகையாக அது இருந்தது. அதை எடுத்துக்கொண்டு மோசே வருகிறார். வரும்பொழுது அந்த இடத்தில் பார்த்தீங்களா, அந்த ஆரவாரம் பண்ணுகிற அந்த சத்தம் கேட்கிறது. இவர்கள் மலையிலிருந்து இறங்கி வருகிறார்கள். இவர்கள் கீழே, மலைக்கு கீழே இவர்கள் இருக்கிறார்கள். அங்கிருந்து சத்தத்தை கேட்டவுடன் அப்பொழுது யோசுவா என்ன சொல்லுகிறான், இது ஒரு யுத்தத்தினுடைய சத்தம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறான். உடனே மோசே அங்கே சொல்கிறான், இது ஒரு ஜெயதொனி, அதாவது ஒரு ஜெயம் பெற்ற ஒரு தொனியினுடைய சத்தமும் இல்லை, ஒரு தோல்வி உற்ற ஒரு சத்தமும் கிடையாது. இது ஒரு பாட்டோட சத்தம்தான் எனக்கு கேட்குது அப்படின்னு மோசே அதை கரெக்டாக சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் முதலிலே தேவன் அவனிடத்தில் எல்லாவற்றையும் சொல்லிவிடுகிறார். சொல்லிதான் போகிறார், நீ போ என்று சொல்லி. அவன் கரெக்டாக அதை பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையின்படி அதை கரெக்டாக அவன் சொல்லுகிறான். இதுதான் இந்த பாட்டோட சத்தம்தான் எனக்கு கேட்குது என்று சொல்லி கரெக்டாக அந்த பாளையத்துக்கு வந்ததும் அங்கே இருந்த அந்த கண்ணுக்குட்டியையும் அங்கே இருந்த அவங்க டான்ஸையும் பார்த்ததும் உடனே அவனுக்கு கோபம் வந்தோடனே என்ன பண்ணிட்டான், அவன் கர்த்தருடைய அந்த உடன்படிக்கை அந்த பலகையை அவன் என்ன பண்ணிட்டான், மலையினுடைய அடியில் அதை எடுத்து உடச்சி போட்டுட்டான். போட்ட உடனே கோபத்தில் அதை பண்ணிட்டான். பண்ண உடனே அங்கே போய் என்ன பண்ணுறான், உடனே அவங்க பண்ணியிருந்த அந்த கண்ணுக்குட்டியும் எடுத்து அதை அப்படியே அந்த தீயில போட்டு அதை சுட்டு அதை பொடி பொடியாக ஆக்கி அதை சுட்டெரித்து அதை தண்ணியில் தூவி அங்கிருந்த ஜனங்களுக்கு அதை குடிக்க கொடுக்குறான். கொடுத்துட்டு ஆரோன் கிட்ட போய் கேட்குறான், நீ இந்த ஜனங்கள் மேலே இந்த பெரும் பாதகத்தை சுமத்துகிறதற்கு இவங்க உனக்கு என்ன பண்ணாங்க என்று சொல்லி அவன் கேள்வி கேட்கிறான். அந்த பொறுப்பை கரெக்டாக செய்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆரோன் அதற்கு பார்த்தீங்கன்னா, ஆரோனுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த பொறுப்பை அவன் கரெக்டாக பண்ணலை. அந்த தலைமைத்துவத்தினுடைய பொறுப்பு அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. 24வது அதிகாரத்தில் நாம் பார்த்தோம்னா மோசே சொல்லிட்டு போவார்,
மலைக்கு போகும்போது சொல்லிட்டு போவார், என்ன ஒன்றுனாலும் ஆரோனும் ஊரும் இங்கே இருக்காங்க, நீங்கள் இவங்ககிட்ட எதனாலும் சொல்லுங்கன்னு சொல்லி அங்கே ஒரு பொறுப்பை அவர் கொடுத்துட்டு போகிறாரு. அந்த பொறுப்பை இந்த இடத்துல ஆரோன் பார்த்தீங்கன்னா அதை கரெக்டாக பண்ணலை மட்டும் இல்லை, தான் செய்த அந்த தவறை கூட அவன் தான் என்ன தப்பு பண்ணியிருக்கானோ அந்த தப்பை கூட அவன் ஏற்றுக்கல. நம்ம இங்கே பார்க்க முடியும், அவன் உடனே சொல்கிறான், ஆண்டவரே உமக்கு கோபம் வர வேண்டாம், இந்த ஜனங்க எப்படின்னு தான் உங்களுக்கு தான் தெரியுமே, இந்த ஜனங்க எப்படிப்பட்ட ஜனங்க, இவங்க எப்பயுமே இப்படி பண்ணுற ஜனங்க தானே அப்படின்னு சொல்லி ஜனங்கள் மேலே பழிய போடுறான். அதன்கப்புறம் அவன் சொல்கிறான், அவங்க என்கிட்ட கேட்டாங்க, எங்களுக்கு முன்னாடி செல்வதற்கு ஒரு தெய்வத்தை ஏதாவது நீ உண்டு பண்ணு அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. அது மாத்திரம் இல்லை, எகிப்திலேருந்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்னதான் ஆச்சுன்னே தெரியல, அவர் இருக்கிறாரா இல்லையா ஒன்றுமே புரியல, அதனால் நீங்கள் எனக்கு என்ன பண்ணுங்கள், ஏதாவது எங்களுக்கு தெய்வத்தை உண்டு பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதனால் நான் ஏதாவது பொண்ணு இருந்தால் தாங்கன்னு கேட்டேன், அவங்க கொடுத்தாங்க, நான் போட்டேன், அந்த இடத்துல இந்த கண்ணுக்குட்டி தன்னால் வந்துடுச்சு அப்படின்று சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பழியெல்லாம் அந்த ஜனங்கள் மேலேயும் மோசேனுடைய மேலேயும் அங்கே இருக்கிற சூழ்நிலை மேலேயும் அவன் போட்டானே தவிர அது ஒரு தவறு என்று சொல்லி அவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பாருங்க, கர்த்தருக்கு விரோதமாக நாம் யோசிக்கிற யோசனைகள், செய்கிற செய்கைகள் எல்லாமே அது தேவனுக்கு விரோதமான பகை, மாம்ச சிந்தை மரணம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ரோமரில். அதே மாதிரி மாம்சத்தில் நம்ம என்னெல்லாம் யோசிக்கிறோமோ அது தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த இடத்துல மோசே ஆரோன் நம்ம 2 பேரையும் பற்றி இந்த இடத்துல பார்க்க முடியும். மோசே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இறங்கி அந்த இடத்துல கோபத்தில் அதை அவர் உடைச்சிட்டாரு. தேவனுடைய வார்த்தை அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் என்று சொல்லி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் அவங்க அந்த வார்த்தையில் உண்மையாக இல்லை, அவங்க காத்திருக்கலை, கர்த்தர் நமக்காக செய்வார் என்று சொல்லி காத்திருக்கலை, மோசே வருவார் என்று சொல்லி காத்திருக்கலை. அந்த ஜனங்க அவங்களால காத்திருக்க முடியல. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் பார்க்குற மாதிரி, அதாவது எங்கள் கண்ணுக்கு தெரியணும் அந்த மாதிரி ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணு. ஏற்கனவே இவங்க எகிப்து தேசத்துலேருந்து வந்தவங்க, அங்கே இருந்த சில விக்கிரகங்கள் அதெல்லாம் அவங்கெல்லாம் பார்த்து அப்போ நம்மளும் அதே மாதிரி ஏதாவது ஒன்று உருவாக்கணுன்ற சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே இருந்த அந்த எண்ணங்கள் அது ஆரோன் கிட்ட அவங்க சொன்னவும் ஆரோன் என்ன பண்ணுறான், இங்கே பொய் சொல்கிறான். ஆரோன் தட்டி கழிக்கிறான் அந்த பொறுப்பை. அவன் என்ன பண்ணுறான், எப்படியாவது அந்த ஜனங்கக்கிட்ட இருந்து தன்னை காப்பாற்றிக்கணும், அந்த ஜனங்களுக்கு அவங்கக்கிட்ட நம்ம ஒரு நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்ற சொல்லி அவன் என்ன பண்ணுறான். நம்ம பார்த்தோன்னா இதே அதிகாரத்தில் முதல்ல நம்ம பார்த்தோன்னா 2வது 3வது வசனத்தை 4வது வசனத்தில் நம்ம வாசிச்சோன்னா அவன் என்ன பண்ணுறான், அவங்க கேட்குறாங்க எங்களுக்கு உண்டு பண்ணுங்கன்னு சொல்லி. அப்போ அவன் என்ன பண்ணுறான், நீங்கள் ஆரோன் சொல்கிறான், உங்கள் மனைவிகள் குமாரர் குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கழற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். இவன் தான் கேட்குறான், உங்களுடைய மனைவி உன் பிள்ளைங்க உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் மனைவி பிள்ளைங்கள் காதில் போட்டிருக்கிற அதை கழட்டி என்கிட்ட கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி அவங்க எல்லாருமே தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கழற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவங்க கொண்டு கொடுத்தது எல்லாமே அவங்க காதில் போட்டிருந்த காதணிகள் தான், அந்த கம்மலை தான் அவங்க கொண்டு தராங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோன்னா அவன் என்ன பண்ணுறான், அவங்க கையிலிருந்து அதை வாங்கி அந்த பொண்ணை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். இவன் தான் வார்ப்பிக்கிறான், ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்கள் எகிப்திலிருந்து அழைத்து வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். அதுக்கப்புறம் அவன் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பலிபீடத்தையும் அவன் என்ன பண்ணுறான், கட்டுறான். ஜனங்களை நிர்வாணமாக அந்த இடத்துல ஆரோன் ஆக்கியிருந்தான்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம ஜனங்கள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கியிருந்தான். எப்படி பாருங்க, மோசே ஒரு தலைமைத்துவத்தில் இருந்து அப்போ தான் அந்த ஜனங்களுக்காக கர்த்தர் இடத்துல மன்றாடி ஜெபிச்சுட்டு வந்திருக்காரு. ஏன்னா ஏற்கனவே அங்கே ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த ஜனங்களை நான் அழிக்க போகிறேன், நான் உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மோசே என்ன பண்ணுறான், வேண்டாம் கர்த்தாவே, கர்த்தாவே தேவரீர், நீர் மகாபலத்தினாலும் நீங்கள் தான் அந்த ஜனங்களை அங்கேருந்து கொண்டு வந்தீங்க, நீங்கள் தான் எல்லாமே பண்ணீங்க, உங்களுக்கு அந்த கோபம் வேண்டாம் ஆண்டவரே என்று சொல்லி அவன் என்ன பண்ணுறான், தேவனிடத்தில் கெஞ்சினா ஜெபித்தான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட ஒரு தலைமைத்துவத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை அவன் கொண்டு வரான்.
அந்த கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்க இவங்களால முடியல, கர்த்தருக்காக காத்திருக்கிற முடியல, பொறுமையாக இருக்க முடியல. அவங்க உடனே அந்த மாம்சத்தில் அந்த இச்சை பாருங்க, அந்த மனிதனுக்குள்ள இருக்கிற அந்த இச்சையின் அந்த சுபாவம் அங்கே வெளிப்படுது. ஆரோன் பாருங்க, அந்த ஒரு தலைமைத்துவத்தினுடைய பொறுப்பை அவன் சரியாக அங்கே செய்யலை. அவங்க கேட்டாங்க அப்படின்ன உடனே அவங்கள குஷிப்படுத்துறதுக்காக, தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக, சுயநலத்திற்காக அவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய சுயத்திற்காக அந்த இடத்துல ஜனங்களுக்கு அதை பண்ணி ஒரு பெரும் பாதகத்தை அவன் அங்கே பண்ணுறான். அப்போ உடனே அங்கே கரெக்டாக மோசே கேள்வி கேட்குறாரு. அந்த கேள்வி கேட்டது கூட ஆரோன் பார்த்திங்கன்னா கரெக்டாக அங்கே பதில் சொல்லலை. அதுக்கப்புறம் அங்கே என்ன பண்ணுறாரு மோசே, அதை எடுத்து சுட்டரித்து அதை தண்ணியில் அதை நல்லா பவுடர் மாதிரி ஆக்கி தண்ணியில் அதை போட்டு அதை குடிக்க கொடுக்குறாரு. அதாவது பாவத்தின் சம்பளம் மரணம். பார்த்தீங்கன்னா நீ என்ன பண்ணுறியோ அதை தான் நீ குடிச்சாகணும், அதை தான் நீ பண்ணி அதனுடைய இதை நீ தான் அனுபவிக்கணும். அதுதான் பார்த்தீங்கன்னா இது என்னது, இது இப்போ நம்ம இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் நமக்காக வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நமக்காக தேவனுடைய வார்த்தை ஃபுல்லாக பரிசுத்த ஆவியான மூலமாக இந்த பைபிளில் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இந்த வார்த்தைகள் தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை நம்ம மீறும்போது பாருங்க, அந்த வார்த்தையை நம்ம எப்படி மோசே அங்கே உடைச்சானோ அதே போல் நம்மளும் அந்த வார்த்தையை கீழ்ப்படியாமையினால் அதை நம்ம என்ன பண்ணிடுறோம், உடைச்சி போட்டுடுறோம். நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. கர்த்தர் நமக்காக வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். அதன்படி நம்ம வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே என்ன பண்ணுறான் மோசே, என்ன பண்ணுறாரு, அதை குடிக்க கொடுக்குறாரு. பாருங்க, அந்த பாவத்தின் சம்பளம் மரணம். நம்ம செய்கிற பாவம், அந்த இச்சை, அந்த சுயம் எல்லாத்தையும் பாருங்க, நம்ம பண்ண தவறுக்கு நம்ம தான் அதை என்ன பண்ணணும், கடைசியில் அந்த வாழ்க்கையில் அதை அனுபவித்து அதிலே இருக்குது அந்த கசப்பு தான் பாருங்கள் தேவையில்லாத அங்கே தேவனுக்கு விரோதமான அங்கே பகை வர்றதால பிசாசுக்கு அங்கே இடம் கிடைக்குது. அதனால் நம்ம இந்த மாதிரி பாவங்களை நம்ம செய்யக்கூடாது. அதே போல் அங்கே என்ன ஆரவார சத்தம் அவன் கேட்குறான், யோசுவா சொல்கிறான், இங்கே ஒரு ஆரவார சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்கிறான். பாருங்கள், இன்றைக்கு கூட சபைகளில் நம்ம பாட்டு பாடுறோம், ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். அது எப்படிப்பட்டதாக இருக்குது? அது தேவனுக்கு மகிமை கொண்டு வருவதா, தேவனை அது உயர்த்துகிறதா அது இருக்கணும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை அப்படின்ன உடனே நம்ம அந்த இடத்துல தேவனை நம்ம என்ன பண்ணிடுறோம், அங்கே மட்டுப்படுத்துகிறோம். அங்கே நம்ம தேவனுக்கு அங்கே கொடுக்க வேண்டிய அந்த கணத்தை நம்ம கொடுக்காம போயிடுறோம். இவங்களுக்கு கர்த்தர் சொல்லி கொடுத்துருக்காரு, ஆனால் இவங்க அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியலை. அந்த இடத்துல பாருங்கள், அந்த ஒரு தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம் அங்கே நடக்கப்படலை. அந்த ஆராதனை அவங்க பண்ணுகிற அந்த பாட்டு சத்தம் எதுவுமே கர்த்தருக்கு பிரியமானது கிடையாது. அதனால் நம்மை நாம் நிதானித்து நம்ம செயல்படணும். நாம் எப்படி இருக்கிறோம், இன்றைக்கு ஒரு புத்தியுள்ள ஆராதனை நாம் செய்கிறவர்களாக இருக்கணும். அதே போல் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம், தலைமைத்துவத்தில் இருக்கும்போது ஒரு பொறுப்புள்ளவர்களாக இருக்கணும். நம்ம பார்க்குறோம் வேதத்தில், யாரிடத்துல அதிகம் கொடுக்கப்படுதோ அவங்களிடத்துல அதிகமாக கேட்கப்படும் என்று சொல்லி, அதனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி கொடுக்குற நாம், பொறுப்பில் இருக்கிற நாம், ஊழியக்காரங்களாக இருக்கிறவங்க எல்லாருமே, விசுவாசிகளாக இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, பொறுப்பில் நம்ம இருக்கும்போது நம் தேவனுடைய வார்த்தையின்படி நாம் நடக்க வேண்டும். நம்ம ஒரு போதகர்களாக இருக்கக்கூடாது. தேவையில்லாத தேவனுடைய வார்த்தையை எடுத்து திரித்து பேசுகிறவர்களாக இருக்கக்கூடாது. இது எல்லாமே தேவனுக்கு விரோதமான பகை. தலைமைத்துவத்தில் அந்த பொறுப்பு ரொம்ப முக்கியம். அந்த பொறுப்பை நம்ம கவனமாக நாம் செய்ய வேண்டும். பாருங்கள், இங்கே ஆரோன், மோசே 2 பேரை பற்றி நம்ம பார்த்தோம். புதிய ஏற்பாட்டில் நமக்கு நம்முடைய இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை வசனத்தின் மூலமாக நடத்துவார். சபையை எப்படி நடத்துவது என்று சொல்லி தலைமைத்துவத்தில் இருக்கிறவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் போக வேண்டுமே தவிர, மனிதர்களுடைய வார்த்தைகளுக்கு, அங்கே இருக்கிறவங்களுடைய அவங்க விசுவாசிகள் என்ன சொன்னாலும் அதன்படி அல்ல. தலைமைத்துவத்தில் இருக்கிறவங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக சபையை நடத்தி கொண்டு செல்ல வேண்டும். இங்கே நம்ம பார்க்குறோம், ஆரோன் அங்கே இருக்கிற ஜனங்களோட பேச்சை கேட்டு அவன் என்ன பண்ணான், எதனாலும் செய்தான். அப்படி செய்யக்கூடாது.
ஆரோனுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. மோசே சொல்லிட்டு போகிறாரு. மோசே தேவன் அழைத்தார். மோசே தான் தேவன் அழைத்தார். மோசேக்கு தான் எல்லாம் பண்ண சொன்னார். மோசே தான் சொன்னான், நான் திக்குவாயாக இருக்கேன், எனக்கு பேச முடியாது என்று சொல்லி. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, சரி அப்போ ஆரோனை உன் கூட நீ என்ன பண்ணிக்கோ, கூட்டிகிட்டு போ என்று சொல்லி. இந்த இடத்துலையும் மோசே போகும்போது ஆரோன் கிட்ட தான் விட்டுட்டு போகிறான். அப்போ பாருங்கள், அந்த தலைமைத்துவம் யார் கையில் இருந்தாலும் சரி, அது நம்ம தேவனுடைய வார்த்தையின்படி நாம் நடத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். எப்படினாலும் போட்டோம் இந்த ஜனங்க அப்படி என்று சொல்லி நம்ம விட்டுவிடக்கூடாது. அந்த ஜனங்களுக்காக அங்கே மோசே மன்றாடி ஜெபிக்கிறான். ஆண்டவரே, நீங்கள் அவங்கள என்ன பண்ணிடுங்க, உங்கள் கோபத்தை அவங்க மேலேருந்து எடுத்துருங்கப்பான்னு சொல்லி அந்த இடத்துல அவன் ஜெபிக்கிறான். ஆனால் இங்கே நம்ம பார்த்தோன்னா ஆரோன் அவர்களை பெரும் பாதகத்துக்கு உள்ளாக்குகிறான். அதாவது அவங்க கேட்டதை உடனே அப்படியே செய்து கொடுத்து அப்படியே அவங்களுக்கு தகுந்த மாதிரியே அவன் இருக்கிறான். இன்றைக்கு கூட நம்ம நிறைய சபைகளில் பார்க்குறோம், கள்ள உபதேசங்கள், கள்ள தீர்க்க தரிசனங்கள், தேவனுடைய வார்த்தையின்படி சொல்லித்தராமல் அதை அப்படியே மாற்றி ஈற்றி சொல்லி ஜனங்களை தவறான வழியில் நடத்தக்கூடிய நாட்களுக்குள் நாம் இருக்கிறோம். அதனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை நாம் உடைக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை நாம் மீறக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் காத்திருக்க வேண்டும். அவருடைய சமூகத்தில் நம்ம உட்காரணும். தேவனுடைய வார்த்தைக்காக நம்ம இருக்கணும். வேதத்தில் எடுத்து நம்ம வாசிக்கணும். பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். எந்த தலைமைத்துவத்தில் நம்ம இருந்தாலும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதுல நம்ம உண்மை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய இயேசு கிறிஸ்து எல்லா இடத்துலையும் நம்ம பார்த்தோன்னா அவர் எல்லா இடத்துலையும் பிதாவினுடைய சித்தத்தையே செய்து வந்தார். நம்ம பார்க்குறோம், மோசே எங்கே எல்லா இடத்துலையும் உண்மை உள்ளவனாக இருந்தான் என்று சொல்லி மோசேயை குறித்து பார்க்கிறோம். அதைவிட அந்த வீட்டை உண்டு பண்ணினவர் தான் இப்பொழுது நமக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல் ஆரோனை குறித்து பார்க்கிறோம். அவர் ஆசாரியனாக இருந்தான்னு பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு மகா பிரதான ஆசாரியர் நம்முடைய இயேசு கிறிஸ்து நமக்குள் வந்திருக்கிறார். நமக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். பாருங்க, அங்கே மோசே அந்த பலகையை அவன் உடைச்சான். கோபத்தில் மறுபடியும் ஆண்டவர் அவனுக்கு அந்த பலகையை எழுதுவதற்கு அவனுக்கு சொன்னார். முதல்ல தேவனே எழுதினார், அடுத்து மோசே தான் அதை எழுதுகிறான். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம சில நேரம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போயிடுறோம். அந்த வார்த்தையை நம்ம கேட்காம போயிடும், தவறான இடங்களுக்குள் போயிடும், தப்பு செய்கிறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், மனம் திரும்பி மன்னிப்பு கேட்கணும். இந்த இடத்துல ஆரோன் அதை பண்ணலை. அவன் என்ன பண்ணுறான், ஜனங்கள் மேலே பழிய போட்டான், சூழ்நிலை மேலே பழிய போடுறான், மோசே மேலே பழிய போடுறான். நான் எதுவுமே பண்ணலை, அதுவாக வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அவன் எல்லாத்தையுமே தட்டி கழிக்கிறான். அந்த மாதிரி உள்ளவர்களாக நாம் இருக்கக்கூடாது. நம்முடைய மகா பிரதான ஆசாரியர் நமக்குள் இருக்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு, நமக்கு வாய்ப்புகளை கொடுக்கிறார், புது கிருபைகளை தருகிறார். ஒவ்வொரு வாய்ப்பையும் அவர் தான் நமக்கு தருகிறார். அவருடைய கரத்தில் நாம் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் கொடுத்திருக்கிற வேலையை நாம் உண்மையாக செய்வோம். கர்த்தர் கொடுத்திருக்கிற இடத்தில் நாம் உண்மையாக இருப்போம். உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறான். உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று சொல்லி கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லத்தக்கதாக நாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பில் நாம் உண்மை உள்ளவர்களாக இருப்போம். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தேவனே, உமக்கு நன்றி அப்பா, இந்த அருமையான வார்த்தைகளுக்காக. இந்த வார்த்தைகளை ஆண்டவரே நீரே எங்களுக்கு கொடுத்திரப்பா. இந்த வார்த்தைகளுக்குள்ள இருக்கிற வெளிப்பாடுகளுக்குள்ளாக ஆண்டவரே செல்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே எந்த இடத்துல விக்கிரகங்களை ஆண்டவரே நாங்கள் வைத்து கொண்டு இருக்கிறோமோ, அது பணமாக இருக்கலாம், மனிதராக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், ஆண்டவரே எந்த இடத்துல விக்கிரகங்கள் இருக்கிறதோ இன்றைக்கு அதை எல்லாத்தையும் உடைத்து போட்டு கர்த்தாவே உமக்கு பின்னாக வருவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவி செய்யுங்க. உம்முடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க, கீழ்ப்படிய, காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே தவறு செய்தாலும் ஆண்டவரே மன்னிப்பு கேட்டு உம்மிடத்திலே மனம் திரும்பி ஓடி வர ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய கரத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் கொடுத்திருக்கிற வேலைகளில் உண்மையாக இருக்க உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. உம்முடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் அந்த கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.